அந்த மெஷின்ல இருந்து ஒரு ஸ்க்ரூ ஒரு ஆணி நினைச்சுக்கங்களேன், அப்படியே உங்களோட தலையில ஓட்ட போட்டு 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 உள்ள போய் மூளைய குடஞ்சு எடுத்துரும். இதை தடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா நடுவுல ஒரு தராசை வச்சிருக்கான். இவங்களோட உடம்புல இருந்து யாரு நல்ல வெயிட்டான ஒரு பாகத்தை வெட்டி உள்ள போட்டு தராசு அவங்க பக்கம் கீழே இறங்குதோ அவங்க மட்டும் தான் உயிரோட தப்பிக்க முடியுமா. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க சேட்டை. அந்த பக்கம் குண்டே வயிறு நிறைய நல்ல தொந்தி வச்சிருக்காங்க என்ன மாதிரியே. சோ அதனால ரொம்ப வசதியா போச்சு. வயிற்று எடுத்து அப்படியே தொந்தியை கிழிச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சதை எடுத்து அந்த தராசுல தூக்கி போறான். சரியான வெயிட்டுங்க. இந்த பக்கத்துல நம்ம கருப்பி அவளோட வயிற்று தேடுறா, வயிறே இல்ல, சுத்தமா கொழுப்பு இல்ல, இடுப்பு தான் இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. பக்கத்துல ஒரு சின்ன கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து அவளோட 5 விரல வெட்டலாமான்னு பாக்குறான். ஆனா அவன் வயிறு நல்லா கிழிக்கிறத பார்த்தா பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா கிழிக்கலாம்னு முடிவு பண்றான். அதுக்குள்ள அவன் அடுத்த ஷாட்டுக்கு போய் இன்னும் பெருசா வயிற்று கிழிச்சு நல்ல பெரிய பாட்டா அந்த தராசுல போட்டதுமே அந்த வெயிட்டை விட கீழே போகணும்னா கையை நடுவுல வெட்டினா கூட பத்தாது அப்படின்னு சொல்லி மொத்த கையையுமே அவன் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பத்தாது அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்துல ஒரு கடா வெட்டுற பெரிய அருவா இருக்கும், அந்த அருவா எடுத்து அவளோட கையை ஒரு 2-3 வெட்டு வெட்டி அப்படியே துண்டாக்கி அதை கொண்டு போய் தராசுக்குள்ள டைம் முடியறதுக்குள்ள போடுறா. நல்லா எலும்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த எலும்பு வெயிட் தராசு இவ பக்கம் சாஞ்சிடுது. சோ ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணி அந்த குண்டனை அதே இடத்துல கொண்டுடுது. இந்த லேடி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா.